கேட்டதுமே ரொம்ப ரெக்ரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ். திருவண்ணாமலையில் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஜிஹெச்சில் டெலிவரி பார்க்குறதுக்கு நைட்டு போய் அட்மிட் ஆகிருக்காங்க பெயின் வந்து. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா, போன இடத்துல அவங்களுக்கு சரியான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை, அந்த ப்ரெக்னென்ட் விமனை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ண கிடையாது, ரொம்ப ஹார்ஷாக ரூடாக ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் என்னென்னா, நைட்டு 2:30 மணிக்கு கார்ட் அரவுண்ட் த நெக், அதாவது நெக்கு சுற்றி கொடி இருந்திருக்கு, அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்கன்னு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன வலி தானே அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஃபைனலாக ஏர்லி மார்னிங் சி செக்ஷன் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ரீசன்னால தெரில, அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு பேஷண்ட் வந்து ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ப்ரைவேட்டில் எடுத்தாலும் பேஷண்ட்ஸ் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் இன் சச் அ வே. ஒருவேளை நமக்கு அந்த சைல்டு பர்த் எஜுகேஷன் பற்றி ஒரு போதிய நாலேஜ் இல்லாதனால இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எந்த நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரொசீஜர் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ரொசீஜர் எதுக்காக கொடுக்குறாங்க, அதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், இந்த ப்ரொசீஜர் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்த என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குற ரைட்ஸ் நமக்கு கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சைல்டு பர்த் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும்னு நான் சொல்வேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது கன்சீவாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களோட சைல்டு பர்த் எஜுகேஷன் கோர்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். பிகாஸ் ஏன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் நமக்கு. எப்படி சொல்கிறது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.